வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், 12/2/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 11/2/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஏருக்கும் சரி கேலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் டிஜிட் லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலிமா ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் புரியும், நம்பிக்கையும் வரும். அந்த ஆப்புக்கான ஃபுல் டீட்டெயில் அதில் சொல்லியிருக்கேன். டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கன்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலிமா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித்ட்ராலாம் ஆகுதுன்பா. வித்ட்ரா பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிலேருந்து 6-7 மணிக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா ½ அன் ஹவருக்குள்ளே ஆயிடுது நண்பா. மற்றபடி பார்த்திங்கன்னா ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. ரேட்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் ₹11, டபுள் டிஜிட் பார்த்திங்கன்னா ₹12, 3 டிஜிட் பார்த்திங்கன்னா ₹22. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. நிறையா ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க, நல்லா தான் இருக்குது. நானும் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்பா. அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னா அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் மட்டும் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு வின்னிங் கிடைக்கலன்பா. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல் போர்டு எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு. 1 மணிக்கு பார்த்திங்கன்னா 1/1/9க்கு பார்த்திங்கன்னா 9 நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு ஃபெயில் ஆயிடுச்சு. 4 நம்பர் கொடுத்துருந்தோம், அதுலேயும் பார்த்திங்கன்னா பவரில் வந்துருச்சு, அது மிஸ் ஆயிடுச்சு. 8 மணிக்கு 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 8/9/1 இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4 நம்பர் ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா பவரில் தான் மிஸ் ஆயிடுச்சு. 8 நம்பர் 1 வந்திருக்கு, அதுவும் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்கு, எல்லாம் அது மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 1/5/1க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த நம்பருமே கிடைக்கல, எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா 9 நம்பர் நம்ம ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம். சரி 8 மணிக்காச்சும் பாஸ் ஆகிரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். 1 மணிக்கும் 9 நம்பர் வந்துருச்சு, 6 மணிக்கும் 9 நம்பர் வந்துருச்சு, 8 மணிக்கு 9 நம்பர் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பார்த்திங்கன்னா அதுவும் ஃபெயில் ஆகிடுச்சு. நம்மளுக்கு பேட்டர்ன் மாற்றிட்டாங்க. ஏன்னா 3 ஏதாச்சும் ஒன்றாச்சும் நம்மளுக்கு கண்டிப்பாக பாஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா 3மே ஃபெயில் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா எப்படியும் பேட்டர்ன் தான் மாற்றிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு ட்ரிக்கை வச்சு நம்ம எடுத்தோம்னா இது நம்ம சொல்லலாம். நான் வந்து ஒரு 2-3 ட்ரிக்கு, அதாவது 2-3 இல்லை 4-5 ட்ரிக்குக்கு மேலே வந்து நான் கம்பேர் பண்ணி தான் வந்து நான் அந்த கெஸிங்கை எடுக்கிறேன். அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மொத்தமாக டோட்டலாக நம்மளுக்கு ஃபெயில் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்போ பேட்டர்ன் தான் மாற்றிருக்காங்க. நேற்று வச்ச பேட்டர்ன் வந்து இன்றைக்கி கிடையாது. 3க்குமே பேட்டர்ன் மாற்றி தான் ஆடியிருக்காங்க. அப்படி தான் வந்து எனக்கு தெரியுது. பேட்டர்ன் மாற்றினதுனால தான் நம்மளுக்கு ஒரு ஆல் போர்டு கூட பாஸ் ஆகலை, இல்லைனா ஏதாச்சும் பாஸ் ஆகிருக்கும். அது பார்த்திங்கன்னா பவரில் வந்து மிஸ் ஆகிருக்கு எல்லாமே. சரி ஓகே, இதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இதிலே ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் எடுத்திருக்கேன். வேறு ட்ரிக்லாம் எடுத்து அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சேர்த்து ஒரு கெஸ்ஸிங் எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்கேன். பார்க்கலாம் நண்பா, நாளைக்கு கொஞ்சம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதிகமாக ட்ரை பண்ண வேணால் கம்மியாக ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வெற்றி கொடுத்தால் தொடர்ந்து வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது நண்பா. 12/2/2024க்கான 1 மணிக்கான ரிசல்ட் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5-3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-1. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 5-2, 5-8, 8-0, 5-0, 5-1, 2-0, 2-1, 8-1, 3-2. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 2-0-0-2 வரலாம், 2-1-1-2 வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5-2-0, 5-2-1, 5-8-0, 5-8-1, 3-2-0, 3-8-1. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 5-2-0, 5-8-0. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5-3, 5-3லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1-0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-6. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 1-4, 1-8, 1-2, 1-6,
42 46 82 86 08. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 8228ன்னு வரலாம், 0880ன்னு வரலாம். அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 142 146 182 186 042 086. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 082 186. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 48. 48லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள் 8 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 0. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபி சிஎஸ்சிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 7 2 7 4 7 1 7 0 2 1 2 0 4 1 4 0 8 2. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 8 2 2 8ன்னு வரலாம், 8 1 1 8ன்னு வரலாம், 7 1 1 7ன்னு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7 2 1 7 2 0 7 4 1 7 4 0 8 2 1 8 4 0. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 7 2 1 8 2 8 8 2 8 1. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7 2. 7 2லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 7 2லேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 5 1, இந்த 1 5 1லேருந்து ஒரு நம்பர் ரிட்டர்ன் வரணும். இந்த 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு 6 நாளாக தொடர்ந்து அடிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். 5ஆம் நம்பர் திரும்பவும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நேற்று கொஞ்சம் கெஸிங்கில் கிடச்சிருந்தது, நான் கொடுத்துருந்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு 5 நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த நம்பரை நான் ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா திரும்பவும் 5ஆம் நம்பர் தான் வந்திருந்தது. திரும்பவும் பார்த்திங்கன்னா நாளைக்கு 5ஆம் நம்பர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிடைக்கல, ஒரு கெஸிங்கில் கிடச்சிருந்தது. அப்படி 5ஆம் நம்பர் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். 1 5லேருந்து ஒரு நம்பர் ரிட்டர்ன் வரணும். எனக்கு அதை விட 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போகிறதுனால 5ஆம் நம்பர் விட்டுட்டு 1ஆம் நம்பர் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பாக்ஸில் உங்களுக்கு 1ஆம் நம்பர் சேர்த்து தான் நான் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை உங்களுக்கு 5ஆம் நம்பரே ஸ்ட்ராங்காக பட்டால் இந்த 1ஆம் நம்பரை விட்டுட்டு 5ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? 1 5லேருந்து ஒரு நம்பர் ரிட்டர்ன் வரணும். எனக்கு 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக திரும்பவும் கெஸிங்கில் கிடச்சிது ட்ரிக்கில், அதனால ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 5ஆம் நம்பர் பட்டால் 5ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். 7 2லேருந்து ஒரு நம்பர் வரணும். அதே மாதிரி 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, 8ஆம் நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7 2லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேஸிங்கில் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பட்டுச்சு. அதாவது அது கொஞ்சம் வின்னிங் கொடுக்குற ட்ரிக் தான். அதில் ஒரு 6ஆம் நம்பர் மட்டும் நான் பாக்கி வச்சேன், மற்றதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக கேஸிங்கில் எடுத்துட்டேன். உங்கள் கேஸிங்கில் 6ஆம் நம்பர் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸு ட்ரை பண்ணுறவங்க ஒரு பாக்ஸ் வேணால் 6ஆம் நம்பர் வச்சு ட்ரை பண்ணுறனால ட்ரை பண்ணிக்கோங்க, வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது நண்பா. 6ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. மற்றபடி பார்த்திங்கன்னா பார்க்கலாம், நாளைக்கு எப்படி வருதுன்னு தெரியல. இன்றைக்கி பேட்டர்ன் ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. நாளைக்கு இதே பேட்டர்ன் வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு பரவாயில்ல, வின்னிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பார்க்கலாம் நண்பா, நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். வெற்றி கிடைச்சால் தொடர்ந்து வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே நண்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.